பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல ராஜிய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நைட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, தெரு தெருவா தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம கதிர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே பயப்பட்டாப்ல. ஸோ ராஜியோட ஃபோன் நம்பர எப்படியாச்சும் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நம்பர வாங்குறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுதே, ஒரு பஸ் வந்து நிக்கிது. அந்த பஸ்ல இருந்து ராஜியும், ராஜியோட ஃப்ரெண்டும் கீழ இறங்குறாங்க. ஸோ நம்ம கதிர் பார்த்துட்டு எங்கேருந்து போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விசாரிக்கிறாங்க. அப்ப ராஜி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா உண்மையுமே சொல்றாங்க. இத கேட்ட உடனே கதிருக்கு பயங்கரமா கோவம் வருது. "உன் மனசு தலையில மூளைன்னு கொஞ்சம் இருக்கா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு, "அந்த கண்ணன தேடி போறியே, அவன் என்ன அவ்வளோ பெரிய நல்லவனா? அவன் உன்னைய கொன்னு கூட போட்டுருவான். கொன்னு போட்டா என்ன பண்ணுவ?" அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமா லெஃப்ட் அண்ட் ரைட்டு திட்டிப்புட்டு, "நீ உன் இஷ்டத்துக்கு தான் நடந்துக்குவ அப்படின்னா, உன் வீட்டுக்கே போயிடு" அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட அங்கேருந்து கிளம்பிடுறாப்புல. ஸோ ராஜியும் கதிர் பின்னாடியே போயிடுறாங்க. ஸோ வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அங்கே என்னடான்னா, நம்ம ராஜியோட பாட்டி அவங்க 2 பேரும் ஜோடியா நடந்து வர்றத பார்த்துட்டு, இவங்க 2 பேரும் சந்தோஷமா சினிமாவுக்கு போயிட்டு வராங்களாட்டுக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ள இங்க பாண்டியன் வீட்ல ஒரு விசாரணையையே போட்டுறாப்புல. "எதுக்காக கடையிலேருந்து நீங்க 2 பேரும் இவ்வளோ சீக்கிரமா வந்தீங்க?" அப்படின்னு கேட்டு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நடந்த உண்மைய கோமதி சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுதே, நம்ம கதிரும், ராஜியும் வீட்டுக்குள்ள என்ட்ரி குடுத்துர்றாங்க. "அதான் வந்துட்டாங்களா, போய் வேலைய பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் எழுந்திரிச்சு போயிடுறாங்க. இந்த பாட்டி வூட்ல போயிட்டு கதிரும், ராஜியும் சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கோமதி, மீனா இவங்க 2 பேரும் கதிர்கிட்ட எங்க போன அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது, நம்ம ராஜி வந்து உண்மைய சொல்றாங்க. ஸோ நம்ம கோமதியும் அதே தான் சொல்றாங்க. கதிர் சொன்னதையே உன் தலையில ஏதாச்சும் மூளைன்னு கொஞ்சம் இருக்கா இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு அதே கேள்விய தான் கேட்குறாங்க. ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம செந்திலும், மீனாவும் ரொமான்ஸ் பண்றத காமிக்கிறாங்க. அத ராஜி பார்க்குறாங்க. இதுதாங்க நடந்திருக்கு. இன்னிய எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு.